இப்போ எல்லாம் கையில 100 ரூபாய் வச்சுட்டு சின்ன ஹோட்டலுக்கு கூட போக முடியல. காரணம் விலைவாசி உயர்வு தான். காசேதான் கடவுளடான்னு நினைக்கிற அளவுக்கு சின்ன ஹோட்டல்ல இருந்து பெரிய ஹோட்டல் வரைக்கும் டீ, காஃபி, வடை, இட்லி, தோசை, பிரியாணி வகைகள் விலை ஏறி போச்சு. பரோட்டா கடைகள்ல சராசரியா 10 ரூபாய் வரைக்கும் ஏறி போனதா ஹோட்டல்களை நம்பி இருக்கிற சிங்கிள்ஸ், தினக்கூலி தொழிலாளர்கள் எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. தள்ளுவண்டி கடைகள், சின்ன சின்ன டிஃபன் சென்டர்கள் மட்டும் இல்லாம பெரிய ஹோட்டல்கள், ரெஸ்டாரண்ட்ஸ்கள்லயும் விலைவாசி ஏறி போனதால எல்லாரையும் பாதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன் இந்த விலை ஏற்றம்னு கேட்டா, ஹோட்டல்ல வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் அதிகமாயிருச்சுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கடந்த சில வருஷங்களாகவே, அதாவது விடியா திமுக ஆட்சி வந்த பிறகு இட்லி அரிசியில இருந்து சாப்பாட்டு அரிசி, உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, சமையல் எண்ணெய், காய்கறிகள் எல்லாமே விலை ஏறி போச்சுன்னு சொல்றாங்க. இதனால வேற வழி இல்லாம நாங்களும் உணவுப் பொருட்களோட விலையை ஏத்த வேண்டி இருக்குன்னு ஹோட்டல்காரங்க சொல்றாங்க. இப்படி விலை ஏத்துனா சாதாரண தொழிலாளர்களும் தினக்கூலி செய்யறவங்களும் எப்படி சாப்பிட முடியும்? ஹோட்டல்ல சாப்பிட முடியாம கஷ்டப்படுற ஏழைகளுக்காகவும் தொழிலாளர்களுக்காகவும் தான் புரட்சி தலைவி அம்மா ஆட்சி காலத்துல அம்மா உணவகத்தை திறந்தாங்க. இந்த திட்டத்தால லட்சக்கணக்கான மக்கள் பசியாறிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் 100 ரூபாய் இருந்தா 3 நாட்களுக்கு 3 வேளை அம்மா உணவகத்துல சாப்பிடலாம்ங்கிறது தான் நிதர்சனமான உண்மை.